நாம் ஜெபிப்போம். பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிபோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இயேசுவே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து இருக்கிறோம். வார்த்தைகளோடு பேசுவையா, நீங்க தான் வார்த்தை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை தியானிக்கும் போது இது முழு ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து சேரும்படியாக உங்களுடைய கரத்திலே இதை விட்டு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் வேறு சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு. ஆமென், அல்லேலூயா. பின்னால் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, அவ்வளவுதான். அல்லேலூயா, இயேசு நல்லவர். ஆமென். இந்த நாட்களிலும் கூட உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, டாப்பிக்கை கொடுத்தாங்க, இந்த டாப்பிக்கில் பேசுங்க அப்படின்னு. அந்த டாப்பிக்கில் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை நான் பேச ஆவலாக இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். எனக்கு தெரியும் கொஞ்சம் கஷ்டமான இந்த பகல் நேரம், ஆனாலும் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நிதானமாய் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு வார்த்தையும் நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா அதனுடைய முழுமையான அர்த்தங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே கொஞ்ச நேரம் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனம் கொடுக்கப்பட்ட வசனங்கள், கர்த்தர் மேட்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தர் என் மேட்பர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் கரங்களை பரலோகம் பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தாவீதுக்கு கர்த்தர் மேட்பராய் இருந்து என்ன காரியம்லாம் செய்தார், ஏன் தாவீதுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி, நமக்கும் அவர் மேட்பராய் இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு அவர் தருவார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் நல்ல ஒரு விளைச்சல் உள்ள தேசம், அது ஒரு செழுமையான தேசம். யோர்தான் நதி எப்போதும் பிரவாகித்து ஓடுகிற ஒரு தேசம். அங்கு பேரீச்சை மரங்கள் நிறைந்த தேசம், திராட்சை தோட்டம் நிறைந்த தேசம், ஒலிவ தோப்புகள் நிறைந்த தேசம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இஸ்ரவேல் தேசம், கர்த்தருடைய தேசத்துல ஒரு பாலைவனம் ஒன்று உண்டு. அதுக்கு வேதம் அதை யூதேயா பாலைவனம் என்று குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த யூதேயா பாலைவனத்துல கடினமான உஷ்ணம் இருக்கும், கடினமான வறட்சி இருக்கும். சூறாவளி புயல், டெசர்ட் ஸ்டார்ம்னு சொல்லுவோமே, அது அப்பப்போ எழும்பும். அந்த யூதேயா வனாந்தரம் முழுவதும் ஒரு குஞ்சுகளும் பாறைகளும் நிறைந்த ஒரு வனாந்தரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கூட நாம் யூதேயாவை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கலாம். நமக்கு வருகிற பாரங்கள், கஷ்டங்கள் அது உஷ்ணத்தை போல நம்மை
அது தாக்கி கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பகுதியில வறட்சி இருக்கலாம். ஒருவேளை அப்பப்போ சூறாவளி புயல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். அதே நேரத்தில் ஒருவேளை நாம் நடந்து போகிற பாதையில மரண பயம் இருக்கலாம். வேதம் அந்த மரண பயத்தை சங்கீதம் 23:4 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். அந்த பாலைவனத்தில் அந்த இடத்தை வேதம் சொல்லுகிறது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அல்லேலூயா. பைபிள் என்சைக்ளோபீடியாவில் இந்த யூதேயா வனாந்தரத்திற்கு கில்லர் டெசர்ட் என்று சொல்லுவாங்க, கொலை பாலைவனம். இந்த யூதேயா பாலைவனம் 3ஆக பிரிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் தான் முழு சத்தியமும் புரியும். அப்போ இந்த யூதேயா அந்த பாலைவனத்தில் அந்த என்ட்ரன்ஸ் கேட், இது என்ட்ரன்ஸ் கேட்னு வச்சுக்கோங்களேன். இந்த என்ட்ரன்ஸ் கேட்டினுடைய பெயர் மாஹோன். நீங்கள் இருக்கிற இந்த டோருக்கு உள்ள இருக்கிற இடம் அது நம்ம யூதேயா வனாந்திரம் என்று வைத்துக்கொள்ளலாம். பின்னால இருக்கிற அந்த பகுதி அது ஒரு செழிப்பான என் கைதி என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை நான் பின்னாலே சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, இது யூதேயாவின் நுழைவாயிலாக என்ட்ரன்ஸ் கேட்டா இருக்கிறது மாஹோன் என்று சொல்லுவோம். நீங்கள் அமர்ந்திருக்கிற ஆலயத்தின் உள் பகுதி ஒருவேளை அப்படி நம்ம புரியதற்காக சொல்லுகிறேன், அது யூதேயா பாலைவனம். அங்க வெளிப்புறம் இருக்கிற ஒரு செழுமையான இடம் உண்டு, அதுதான் என் கைதி என்று சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த முழு யூதேயா பாலைவனத்துல பாலைவன சோலை, இங்கிலீஷ்ல the oasis in the desert ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் ஜீவராசிகள் உண்டு, அங்கதான் மிருக ஜீவன்கள் அங்கு மேயும்படியாக வருகிறது. அப்படிப்பட்ட இடம்தான் அந்த என் கைதி என்று சொல்லுவார்கள். முதலாவது நான் சொன்னேன், என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு மாஹோன் என்று சொல்லுவோம். நாம் ஆலயத்தின் உள் பகுதியை வைத்துக்கொள்ளலாம், யூதேயா வனாந்தரம். அந்த கடைசி எண்டில் வெளியே இருக்கிற அந்த பகுதி செழிப்பான இடம் என் கைதி என்று வைத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இது வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வேகமாக. மாஹோன் வனாந்தரத்தில் தங்கினான். சார், இப்போ இந்த முதலாவது நான் கடைசி புறத்திலிருந்து வருகிறேன், அந்த என் கைதியிலிருந்து வருகிறேன். அந்த என் கைதி அது எதற்கு புகழ் பெற்ற இடம் என்று சொன்னால், அது பசும்புல் அங்கு அதிகமாய் விளைகிற ஒரு இடம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நான் வேகமாய் வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். அங்கே மணவாட்டி மணவாளனை பார்த்து கேட்கிறாள், மணவாளனே, நீங்க உங்க ஆடுகளை எங்க மேய்த்திருக்கிறீங்க, அது எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து அங்கே மேய்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் போது மணவாளன் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 1:14 வாசிங்க. என் நேசர் என் கைதி போதும். ஹல்லேலூயா. இந்த என் கைதியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 23:2 அது புல்லுள்ள இடம் என்று சொல்லுகிறது. வேகமாய் நான் போகிறேன். முதலாவது கடைசி புறத்திலிருந்து வருகிறோம். என் கைதி என்று சொன்னால் அது பசும்புல்களுக்கு மேய்ச்சலான அப்படிப்பட்ட ஒரு இடங்கள். பசும்புல் வளர்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? தண்ணீர் இருக்கணும். வேதம் அதற்கு சங்கீதம் 23:2 வாசிக்கிறோம், அதுக்கு அமர்ந்த தண்ணீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த என் கைதில பசும்புல் உண்டு, இந்த என் கைதில அமர்ந்த தண்ணீர் உண்டு. மூன்றாவது இந்த என் கைதில் என்ன இருக்கு? வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் கைதி ஆகிய
ஆசாசோன் தாமார். போதும். மூன்றாவது இந்த என்கேதியில் என்ன இருக்கிறது? ஆசாசோன் என்றால் வரிசை வரிசையாக, தாமார் என்று சொன்னால் பேரீச்சை மரங்கள். அப்ப இந்த என்கேதியில என்ன இருக்கிறதுனா வரிசை வரிசையாக பேரீச்சை மரங்கள் உண்டு. என்னெல்லாம் உண்டு? முதல்ல பசும்புல், இரண்டாவது தண்ணீர், மூன்றாவது சொல்லுங்க பேரிச்ச மரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது சாதாரண பேரிச்ச மரம் இல்ல, ராஜாக்களுடைய பந்தியிலே வைக்கப்படுகிற பேரிச்சை பழங்கள். ஹல்லேலூயா. நான்காவது இந்த என்கைதியிலே வாசித்தோம் நாம் உன்னத பாட்டு 1:14 அங்கே என்கைதியிலே திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வேதத்திலே திராட்சை தோட்டம் என்று வாசிக்கிறோமோ அதுக்கு பக்கத்துல ஒன்று வரும், ஒலிவ தோப்புகளும் சொல்லுங்க உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடினா உன் பிள்ளைகள் ஒலிவு மர. அப்போ எங்கெல்லாம் திராட்சை தோட்டம் உண்டோ அங்கெல்லாம் ஒலிவ தோப்புகள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாலைவன சோலை என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த என்கேதி. இந்த என்கேதியில பசும்புல் இருக்கிறது, அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது, பேரிச்சை மரங்கள், சாதாரண பேரிச்சை அல்ல, ராஜாக்களின் பந்தியில வைக்கப்படுகிற பேரிச்சை மரம் உண்டு, திராட்சை தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் உண்டு. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மேய்ப்பன் நமக்கு நடத்தி செல்கிற ஒரு இடம். ஹல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் தேசத்துல தாவீது ராஜா இளம் வாலிபனாய் இருக்கும்போது அவர் அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியால் என்ன பண்ணப்பட்டாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. அது அவர் ஒரு 15 to 19 இயர்ஸ் என்று சொல்றாங்க. ஆனா அவர் ராஜ்ய பாரத்திற்கு வந்தபோது அவருடைய வயசு 30. அப்ப இந்த இடப்பட்ட வயதுல சவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த இளம் வாலிபனாகிய இந்த தாவீதை எப்படியாச்சும் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, கொலை செய்ய வேண்டும். இந்த ராஜ்யபாரத்திற்கு இவன் ஒரு பிரச்சனையா இருக்கிறான் என்று சொல்லி இவனை எப்படியாச்சும் அழிச்சு விட வேண்டும் சொல்லி சவுல் பல திட்டங்களை தீர்க்கிறான். அந்த நாட்களில் நான் 1 சாமுவேல் 23 25 28 சில ஒரு சம்பவம் நடக்கு. அதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். தாவீது இளம் வாலிபனாய், ஒரு 15 வயசு நிரம்பிய வாலிபனாய், உயிரை அவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இடமாய் ஓடுகிறான். அவன் ஓடி ஓடி வந்து இந்த மாகோன் என்கிற என்ட்ரன்ஸ் கேட்ல வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்னாலே யூதேயா பாலைவனம் உண்டு. யூதேயா பாலைவனத்தில் உஷ்ணம் இருக்கிறது, வறட்சி இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கு பார்த்தாலும் அப்பப்போ டெசர்ட் ஸ்டார்ம் அடிச்சா அப்படியே இருளாய் காணப்படுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. இந்த வாலிபனுக்கு தாவீதுக்கு தப்பித்துக்கொள்ள ஒரு வழியும் இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, முழுமையாய் சவுலும் அவர் ராணுவம் முழுவதும் தாவீதை சூழ்ந்து கொண்டார்கள். இந்த வாலிபனுக்கு தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும், வேற வழி இல்லாம அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த சவுல் ராஜாக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க. பிலிஸ்தியர்கள் தேசத்துக்கு மேல வருகிறாங்க என்று சொன்னவுடன் சவுல் என்ன செய்கிறாரு? இவனை பின்னாலே போகாமல் பிலிஸ்தியருக்கு நேராக சண்டையிட போகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் 1 சாமுவேல் 23 இருக்கு, 25 28 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த வாலிபனுக்கு வேற வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ளே போய்தான் ஆகணும். அங்கே உஷ்ணம், வறட்சி, சூறாவளி, புயல், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல தாவீது தீர்மானிக்கிறார், ஒருவேளை போன சவுல் மீண்டும் வந்தா என்னை மீண்டும் பிடித்து விடுவான் என்று சொல்லி மீண்டுமாய் அந்த யூதேயா பாலைவனத்துக்குள்ள என்ன செய்கிறாரு? போகிறாரு. எங்கு போனோம்னு தெரியாது, அலைந்து திரிகிறார், கீழே விழுகிறார். ஏன்னா அந்த இடத்துல அது மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அழுது புலம்பி இரத்த காயங்களோடு யூதேயா பாலைவனத்தை அவர் கடக்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் அந்த நேரத்தில் அவர் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 22:1. வாசிங்க பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே. போதும். இந்த வசனம் பூரா அவர் எழுதினது யூதேயா பாலைவனத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவர் எழுதுகிறார். உடல் முழுவதும் காயங்களும் இரத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் பயணித்து போகிறார்.
அந்த என் கைதியை நோக்கி. அவருக்கு தெரியாது என் கைதி இருக்குன்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை அவருடைய ஆத்துமாவை தேற்றி கொண்டே இருந்தது. பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். நீ நடக்கிற இந்த யூதேயா பாலைவனம் உன்னை மேற்கொள்ளாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை. சொல்லுங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை தேற்றலனா, அவருடைய வார்த்தை நமக்கு அப்பாப்பம் தொனிக்கலனா, நம்முடைய உறவு அவரோடு சரியில்லைன்னு அர்த்தம். இங்க தாவீதுக்கு அந்த வார்த்தை உள்ள இருந்து வருகிறது பாருங்க. அந்த வார்த்தையின் பலத்தால் அவர் என்ன செய்கிறார்? யூதேயா பாலைவனத்தை கடக்க முயற்சிக்கிறார். யூதேயா பாலைவனத்தை கடக்க முயற்சிக்கிறார். சங்கீதம் 23:3 வாசிங்களேன் பார்ப்போம். நல்ல கவனிங்க. இப்போ அவர் மாகோன்ல இருந்து உள்ள யூதேயாவில் நடந்து போகிறார். கடினமான உஷ்ணம், வறட்சி ஒரு பக்கம், அப்பப்பம் சூறாவளி புயல்கள், எங்கும் அந்தந்த நேரத்தில் இருளாய் தோன்றுகிறது. அந்த பாதை சரியில்லாத பாதை, மரண இருளின் பள்ளத்தாக்குகள். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் அவருடைய இருதயத்தில் தொனிக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு பேச 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 அது தாவீதுக்கு பலனை கொடுக்க 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 வார்த்தையின் பலத்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் எடுத்து வைக்க பாலைவனத்தில், அந்த யூதேயா பாலைவனத்தில் அவர் எடுக்க முயற்சிக்கிறார், போய்கொண்டே இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஆத்துமாவை வார்த்தைகளால் அவர் தேற்ற 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 அவர் நடந்து எழும்பி மீண்டும் அந்த வார்த்தையின் பலத்தால் யூதேயா வனாந்தரத்தை கடக்க முயற்சிக்கிறார். அவர் போய்கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியின் பாதை. அப்படி என்று சொன்னால் சரியான பாதை. யூதேயா வனாந்தரம் பெரிய வனாந்தரம். லெஃப்ட் போகணுமா, ரைட் போகணுமா, முன்ன போகணுமா, எங்க போகணும் ஒன்றும் தெரியாது இந்த தாவீதுக்கு. ஒரு இளம் வாலிபனையா, என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பந்தான் அந்த அவர் போய்கொண்டு இருக்கிற அந்த பாதையில கடைசியில நம்ம பார்த்தோம் இல்லையா, என் கைதி அந்த இடத்திற்கு பக்கம் வருகிறார். அங்கே நல்ல ஒரு குளிர்ந்த காற்றடிக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தன் கண்களை திறந்து பார்க்கிறார். கண்களை திறந்து பார்த்த உடனே அந்த என் கைதியில என்னெல்லாம் இருக்கு? பசும்புல் இருந்துச்சு, ரெண்டாவது என்ன இருந்துச்சு? தண்ணீர் இருந்துச்சு, மூணாவது என்ன இருந்துச்சு? திராட்சை தோட்டம், பேரிச்ச மரங்கள், நான்காவது திராட்சை தோட்டம், ஒலிவ தோப்புகள். இது எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த இடத்துல அநேக ஆடுகள் வந்து மேய்கிறது. அது பக்கத்துல சின்ன ஒரு அமர்ந்த தண்ணீரும் போய்கொண்டு இருக்கிறது, சிறிய ஊற்று. அந்த ஊற்றில் அவர் திரும்பி பார்க்கிறார். யாரோ அந்த ஊற்றில் நடந்து வருகிற அந்த தண்ணீரின் சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்த்து சவுல் இங்கேயும் வந்துட்டானான்னு பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவர் பார்த்தது, இவரை போல ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி அந்த ஊற்றில தண்ணீரை குடிக்கும்படி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் திரும்பி பார்க்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியை இந்த என் கைதிக்கு கொண்டு வந்தது யார்? திரும்பி பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டியை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் பின்னாலே நிற்கிறதை தாவீது பார்த்தார். அவர் யோசிக்க ஆரம்பித்தார், இந்த ஆட்டுக்குட்டியை இந்த என் கைதியாக இவ்வளவு பசும்புல் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கு இந்த மேய்ப்பன் ஒரு காரணமாக இருந்தார். என் ஆத்துமாவை தேற்றி தேற்றி நடத்தினது எனக்கும் ஒரு மேய்ப்பர் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார், யார் அந்த மேய்ப்பர்? அப்போ நான் சங்கீதம் 23 பார்த்து அவர் எழுதுகிறார், கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 22 மாகோன் அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயிலில் அவர் கதறி அழுதார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனா அந்த நேரத்தில் வார்த்தையின் மூலியமாக அவர் தேற்றப்பட்டு சங்கீதம் 23 எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய். ஐயா, அது கூட சொல்ல இல்லையா? சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியை ஒருத்தர் நடத்தி வந்தார்னா என்னையும் இதுவரைக்கும் நடத்தினது எனக்கு ஒரு மேய்ப்பன்.
உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சங்கீதம் 22 ஒன்று வந்துச்சுன்னா சங்கீதம் 23 அந்த நல்ல மேய்ப்பனால கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா? ரத்தத்தை கொடுக்கிறாரு. அப்படின்னா சொல்லுங்க, எதுக்கு கொடுத்தாரு? உங்க மேல என் மேல அவர் வச்ச அன்பு காய் கொடுத்தா. அல்லேலூயா. ஏங்க தாவீதுக்கு மாத்திரம் ஒரு மேய்ப்பரா இருந்தாரு, நல்ல மேய்ப்பரா ஏன் இருந்தாரு? இந்த நல்ல மேய்ப்பர் அன்பை காண்பித்தார் நம்ம மேல. அதுக்கு தான் அவர் ஜீவனை கொடுத்தார், அதுக்கு தான் ரத்தத்தை சிந்தினார். எதற்கு அடையாளமா? He loves me. அதனால தான் என் அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது சவுல் எவ்வளவு துரத்தினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய சரீரத்தில் என் கையை நான் ஏங்க அவருக்கு வந்த சூழ்நிலை பார்த்தீங்களா? அவர் இடத்துல நம்ம இருந்திருந்தா ஏங்க ராஜாவை ஆயிட்டாரு, ஆனா ராஜபாரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சவுலை நம்ம காலி பண்ணிட்டா எதுக்கு வந்துடலாம்? ராஜபாரத்துக்கு வந்துடலாம். தாவீது சவுலை நேசித்தார். பல தருணங்கள் கிடைத்த போதிலும் அவர் அந்த காரியத்தை செய்யல. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, சங்கீதம் 116:1 சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 116:1. அவரில் நான் என்ன கூறுகிறேன்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, இவர் உங்க மேய்ப்பரா இருக்கணும்னா இவர் செய்தது அன்பை வெளிப்படுத்தினார். தாவீது பாருங்களேன், ஒன்னு கர்த்தரை நேசிக்கிறாரு, ரெண்டாவது சவுலை தன்னுடைய அயலானை என்ன செய்கிறாரு? ஏமா ஆண்டவர் சொன்னார், உன் சத்துருக்களை நீ என்ன செய்யணும்? ஏமா மனுஷங்கன்னு இருந்தாங்கன்னா சத்துருக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. தாவீதுக்கு இல்லையா? தாவீது நேசித்தாரு. நல்ல மேய்ப்பன் யாருக்கு தெரியுமா? அவரை நேசிக்கிறவங்களுக்கு, அயலானை நேசிக்கிறவங்களுக்கு மாத்திரமே அவர் நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23 நீங்க 10 முறை சொன்னாலும், சங்கீதம் 23 விடிய விடிய வாசித்தாலும், அவரை நேசிக்காவிட்டால், அயலானை நேசிக்கவிட்டால் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கவே முடியாது. அது தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரம்தான் இந்த அனுபவம். சவுலையும் நேசித்தார், அவரையும் நேசித்தார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த என் கைதியில் என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு? பசும்புல் மேய்ச்சலும் அமர்ந்த தண்ணீர். அப்படின்னா என்னுடைய அன்றாட தேவைகளை என் மேய்ப்பர் சந்திக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது, அந்த என் கைதியில் இருந்தது என்னங்க? அந்த ஆத்துமாவை வார்த்தை மூலியமாய் தேற்றுகிறார். அந்த நல்ல மேய்ப்பன் நம்ம மேய்ப்பன்னா வெறும் ஆகாரம் போடுகிற ஆண்டவர் அல்ல, என் ஆவிக்கு, என் ஆத்துமாவுக்கு ஆகாரத்தை வார்த்தையின் வடிவமாய் கொடுக்கிற நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. மூன்றாவது, அந்த அங்க என்னங்க இருந்துச்சு? எனக்கு இதில் என்ன இருந்துச்சு? என்னது? பேரீட்சை மரம். ராஜாக்கள் பந்தியில் வைக்கப்படுகிற பேரீட்சை மரங்கள், அவ்வளவு சுவையான அந்த பழங்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் தாவீது அதை குறித்து என்ன சொன்னாரு? என் சத்துருக்களுக்கு முன்பதாக, ஆமே, என் ராஜா சவுல் இருக்காரே அவனுக்கு விரோதமா எனக்கு இந்த பேரீட்சை மரத்தை, அந்த பழங்களை புசிக்க கொடுத்துருக்கிறீங்க. அப்படின்னா என் தலையை நிமிர பண்ணுவீங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. என் அன்றாட தேவைகளை சந்திக்கிறார், ஆவியில தேற்றத்தை கொடுக்கிறார், வார்த்தை வடிவமாக இந்த நல்ல மேய்ப்பன். மூன்றாவது, என் தலையை நிமிர பண்ணுகிறார். ஆமென். நான்காவது என்ன பார்த்தோம்? திராட்சை தோட்டம். எதற்கடையாளம்? தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்தான் மெய்யான திராட்சை செடி,
அந்த திராட்சை செடி, அந்த பழங்கள் சிலுவையில் நசுக்கப்பட்டது, பிழியப்பட்டது. அந்த இரத்தத்தினால், அந்த திராட்சை பழங்களின் இரத்தத்தினால் எனக்கு பாவம் மன்னிப்பு வந்துச்சுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நல்ல மேய்ப்பன் நான்காவது செய்கிறது என்னது தெரியுமா? எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா. கடைசியாக என்ன பார்த்தோம்? அங்க என்ன இருக்கு? ஒலிவ தோப்புகள் இருக்கு. அது ஒலிவ எண்ணெய்க்கு அடையாளம், அது அபிஷேகத்திற்கு அடையாளம். வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளும் அந்த நல்ல மேய்ப்பன் வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்ய வேண்டியது ரெண்டு காரியம் தான். அவரை நேசிங்க, அயலானை நேசிங்க. ஐயா, என் அன்பான தேவ பிள்ளைகளே, அது இல்லைன்னா வெறும் மேற்பண்கிற அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் நாம் தவற விட மாட்டோம். அவருடைய வருகையில் அவர் சொல்லுவார், நான் உன்னை அறியேன், நான் உன்னை அறியேன்னு சொல்லுவார். கண்ணுல பார்க்காத மனுஷத்தை நீ அன்பு செலுத்தலன்னா இறைவன் இடத்துல கண்டிப்பா முடியாது. வசனமே சொல்லுதையா, குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். Nobody in this world is perfect. இயேசு சாமிட்ட நல்ல போதகரே, இல்ல என்னைய கூட நீ நல்ல என்ன சொல்லாதங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நல்ல மேய்ப்பர் நமக்கு மேய்ப்பரா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது ரெண்டு காரியம். அதைத்தான் தாவீது செய்தார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். சவுல கூட அவர் என்ன செய்தாரு? நேசித்தாரு. அப்போ அவர் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு கடைசியாக சொல்லி முடிச்சிருங்களேன். ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம போகணும். அப்படி தானே? சொல்லி முடிச்சிருங்க பார்க்கலாம். அந்த என் கைதில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு சொல்லுங்க. பசும்புல் அமர்ந்த தண்ணீர், அது என்னுடைய அன்றாட தேவைகளை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, அவர் என்ன தருகிறார்? வார்த்தையை அனுப்பி என்னை தேய்ச்சி கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது, வேதத்தை திறக்கும் போது பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பன் செய்கிற காரியம். மூன்றாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? ரொம்ப பேசாம இருக்கிறீங்க. நீங்களே பேசுங்க, நீங்களே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்கன்னு இருக்கிறீங்க. பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். என்ன இருந்துச்சு? பேரீட்சை மரம். சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நான்காவது நல்ல மேய்ப்பராய் இருந்து நமக்கு என்ன தருகிறாரு? திராட்சை தோட்டம் என்று சொன்னார். அது பாவ மன்னிப்பிற்கு அடையாளம். பாவ மன்னிப்பை கொடுத்தார். கடைசியாக ஒலிவு மரம், அது எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவி அபிஷேகத்திற்கு அடையாளம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம சரசில் வந்து விழணும்னா செய்ய வேண்டியது ரெண்டே. அவர்கிட்ட அன்பு செலுத்துங்க, எல்லாரையும் நேசிங்க, திறந்த உள்ளமா அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை